ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்ன அப்படின்னா மேத்ஸ் வந்து ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. உலகத்திலே பார்க்க போனால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப ஹார்டு எதுன்னா அது மேத்ஸ் தான். உண்மையாக மேத்ஸ் தான் ஹார்டு. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், டெட் ஈஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப ஈஸி சுலபம் அப்படின்னா அதுவும் மேத்ஸ் தான். ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் எப்படி ஹார்டாகவும் ஒரே சப்ஜெக்ட் எப்படி ஈஸியாகவும் மாறும் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த இன்ட்ரெஸ்ட், depending upon the concentration, it will become hard or it will become easy. புரியுதா? இப்போ யார் வந்து நல்ல ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக கவனிக்கிறீங்களோ, நடத்தும் போது எந்த விதமான டைவர்ஷன் இல்லாமல் கான்சன்ட்ரேஷனோடு கவனிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மேத்ஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி. நல்ல விளையாட்டாக ஃப்ளேவர் மெத்தடில் நம்ம படிச்சுட்டு ஜாலியாக நல்ல மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் நம்ம கவனிக்கல நடத்தும்போது சரியா, அது கண்டிப்பாக வந்து யார் வந்து நடத்தினாலும் மேத்ஸ் வந்து ஈஸி ஆகாது. புரியுதா? சில பேர் மேத்ஸ்ன்னு பார்த்தா கேள்விப்பட்டால் பயப்படுறாங்க, பயந்து என்ன மேத்ஸில் ஃபெயில் ஆயிடுறாங்க. இப்போ சொல்லுவாங்கள்ல, பாம்பு என்றால் படையும் நடுங்கும்னு சொல்லி, அந்த மாதிரி மேத்ஸ்னாவே பாம்பு பயப்படுறாங்கள, அந்த மாதிரி பாம்புக்கு பயப்படுற மாதிரி மேத்ஸ் பயப்படும். இந்த பயம் தான் என்ன ஆகும்னா மேத்ஸில் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம். அதனால் அந்த பயத்தை நம்ம ஒழித்தோம். கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா என்ன அடிப்படையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேத்ஸ் வந்து ரொம்ப ஒரு சுலபமான பாடமாக மாறும். எல்லாருக்கும் ஒரு தப்பான ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா மேத்ஸ் வந்து கஷ்டமான பாடம் என்ற ஒரு தப்பான எண்ணம் இருக்குது, எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்குது. அந்த தப்பான எண்ணத்தை நீக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அடிப்படையில் நம்ம கற்றுக்கணும். எண்கள், எண்ணியல், எண்கள் என்ன, எண் இலக்கங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா எண்கள் என்ன, எண்களின் வகைகள், அதுக்கப்புறமா 4 அடிப்படை செயல்பாடுகள், கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல், ஒன்றும் படிப்படியாக நம்ம கற்றுக்கும் போது கண்டிப்பாக நம்பிக்கையோட நம்ம கணக்கில் நல்ல மார்க்கும் வாங்கலாம். எப்படி சைக்கிள் ஓட்டும் போது நம்ம கீழே விழுந்திருப்போம், அடிபட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருப்போம், பயந்து இருப்போம். யார் பயந்து சைக்கிள் கற்றுக்கிறது விட்டுட்டாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க கற்றுக்காம நடந்து போகிறாங்க. புரியுது? யார் வந்து அந்த அடியை பொருட்படுத்தாம சரி என்னென்ன ஆகட்டும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு சொல்லி ஆர்வத்தோட அந்த தடைகளை தாண்டி யார் கற்றுக்கிட்டாங்களோ இன்னைக்கு எந்த அளவுக்கு ஓட்டுறாங்க சைக்கிள்லாம் 2 கை விட்டுட்டு ஓட்டக்கூடிய அளவுக்கு அவங்க நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்களாக மாறிட்டாங்க. அதே மாதிரி தான் பயந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யார் வந்து நடத்தினாலும் மேத்ஸு அது ஈஸி ஆகாது, கண்டிப்பாக ஈஸி ஆகாது. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வந்து நடத்தினாலும் அந்த மேத்ஸ் வந்து ஈஸி ஆகாது. புரியுதா? நாம் பயப்படாமல் தன்னம்பிக்கையோட என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மேத்ஸ் என்பது சுலபமான பாடமாக மாறும். ஈஸியாக வந்து மார்க் வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக சென்டம் வாங்க முடியும், ஈஸியாக வந்து மேத்ஸில் சென்டம் வாங்க முடியும். அவ்வளோ கஷ்டமான பாடம் கிடையாது. ஏன் கஷ்டமாகுதுன்னா ஒரு 2 விஷயமா இருக்கட்டும். ஒன்று, டீச்சர் சரியாக நடத்திருக்க மாட்டாரு, அப்படி இல்லை நீ சரியாக கவனிச்சிருக்க மாட்டேன், 2ல் ஏதோ நடந்து இருக்கும். அதனால அது மேத்ஸ் வந்து கஷ்டமான பாடமாக மாறி இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அல்ஜிப்ரா, தில்கப்ரா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இருப்பாங்க எல்லாரும். ஐயோ மேத்ஸா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி பயப்படுற மாதிரி கணக்கு கிடையாது. கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான படம். அதனால தன்னம்பிக்கையோட செயல்படுங்க, தன்னம்பிக்கையோட படிங்க, ஆர்வத்தோட படிங்க. கண்டிப்பாக அது என்ன ஆகும், அது நல்ல மார்க் வாங்கி நாம பாஸ் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.